இந்தியாவில் ஒரிஷா மாநிலத்தில் கட்டாக் என்னும் இடத்துல 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23 வங்காள இந்து குடும்பத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் பிறக்கிறாரு. இவரோட தந்தை குடும்பம் 27 தலைமுறைகளாக வங்க மன்னர்களோட படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமை மிக்க குடும்பம். இவரது தாயார் பிரபாவதி தத் எனும் பிரபு குலத்திலிருந்து வந்தவங்க. 8 ஆண் பிள்ளைகளும் 6 பெண் பிள்ளைகளும் கொண்டிருந்த இந்த குடும்பத்தில் 9வது குழந்தையாக பிறந்தவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ். சிறு வயது முதலே பல பிள்ளைகளோடு வளர்ந்ததால் சுபாஷ் தாய் தந்தையோட தன்னை வளர்த்த சாரதா என்னும் பாட்டிக்கிட்டேயே ரொம்ப அதிகமாக இருந்தார். சிறு வயது முதலே ஆன்மீக பெரியோர் மீது பக்தி கொண்டவராகவும் அவர்களோட வழிமுறைகளை பின்பற்றுவதுமாகவும் இருந்தார். துறவரத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆசைப்பட்டார். தன்னோட 16வது வயசில் வீட்டை விட்டு வெளியேறி தன்னோட ஞான வழிக்கான ஆசிரியரை தேடி 2 மாதம் அலைஞ்சார். வாரணாசியில் ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை சந்தித்தார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னோட மானசீக குருவாக விவேகானந்தரை ஏற்றுக்கிட்டு